டு ஃபேஸ் மாஸ்டர் கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் ஓபிஎஸ் சிபிஎஸ் சசிகலா எல்லாருமே ஒன்றிணைஞ்சு பேசினா மட்டும்தான் அந்த ஒன்றிணைப்பு சாத்தியமாகும். எடப்பாடி பழனிசாமி தான் ஒத்து வர மாட்டான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா புகழேந்திலாம் சொல்லிட்டு இருந்தாரு. விரைவிலே சந்திப்பு நடக்குன்றாங்க. ஏன்னா இப்போ அண்ணாமலை டேரெக்டாக எடப்பாடி பழனிசாமி அட்டாக் பண்ணி பேசும்போது டெல்லியும் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னா பச்சை கொடி காமிச்சதாக சொல்கிறாங்க. ஸோ அதிமுக ஃபைல்ஸ் வெளியாகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸோட கொஞ்சம் சுமூகமாக போனால் தான் முடியுன்ற ஒரு சூழ்நிலை இப்போ உருவாயிடுச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸோட இணையறதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்றாங்க. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒருங்கிணைப்பு குழு பார்த்தீங்கன்னா மீட்டிங் போட்டிருக்காங்க. எல்லா மாவட்டம் 234 சட்டமன்ற தொகுதியிலும் பார்த்தீங்கன்னா ஒரு நபரை கூட்டிகிட்டு வந்து மீட்டிங் ஆலோசனை பண்ணிட்டு அவங்கெல்லாம் தொண்டரை கூப்பிட்டு மாவட்ட செயலாளர் எதிர்த்து கேள்வி கேட்குறேன், எதுக்கு ஒன்றிணைந்த அதிமுகவுக்கு நீங்கள் எதுவும் பார்த்தீங்கன்னா தலைமையிட்ட பேசுகிறன்ற மாதிரி ஒரு புகார் மாதிரி எடுத்து கேள்வி கேட்குற மாதிரி தொண்டர்கள் கேட்குற மாதிரி ஒரு உறவுக்கிற சூழ்நிலை பார்த்தீங்கன்னா உருவாக்கி விடுறாங்க. அந்த 100 பேர் 1000 ஆகும் 2000 மாறும்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க கணக்காக இருக்குது. பட் இது எந்த அளவுக்கு சாத்தியம் தெரியல, நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவங்க இன்னொரு விஷயம் சொல்லிட்டாங்க, ஒன்றிணைஞ்சு பேசினா தான் சசிகலா ஓபிஎஸ் எடப்பாடி எல்லாருமே பேசினா தான் இந்த கட்சியை காப்பாற்ற முடியுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.